அச்சத்தை அகற்றுவோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். அச்சத்தை, பயத்தை, கலகத்தை அகற்றுவோம். பிரியமானவர்களே, இதை கொண்டு அஞ்ச வேண்டாம். அச்சத்தை அகற்ற வேண்டும். பயமே நமது பலவீனமாய் மாறுகிறது. அந்த பலவீனமே பாவமாய் மாறுகிறது. அந்த பாவமே நம்ம விசுவாசத்தை முறியடிக்கிறது. ஆகவே அஞ்ச வேண்டாம், அச்சத்தை தவிர்ப்போம். பிலிப்பியர் 4:13 வாசிப்பது போல, ஏதாவது வந்துச்சுன்னா பலவீனப்பட்டா கவலைப்பட வேண்டாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, எனக்கு உறுதியூட்டும் இயேசுவினாலே எதையும் செய்யும் ஆற்றல் உண்டு என்று சொல்லுவோம். ஏசாயா 54:17 வாசிக்கிறோம், உனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நமக்கு எதிராக எது ஒன்று புறப்பட்டாலும் அது வாய்க்காது. அதை நம்புவோம், விசுவசிப்போம், அறிக்கை செய்வோம். பிலிப்பியர் 1:21 வாசிப்பது போல, கிறிஸ்து தான் எனக்கு வாழ்வு, கிறிஸ்துவே எனக்கு வாழ்வு, சாவு என்பது ஆதாயம் என்று சொல்வோம். இத்தகைய ஆர்வமிக்க உள்ளார்ந்த நிலையிலே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை அறிக்கை செய்கின்ற பொழுது அச்சம் அங்கே தவிர்க்கப்படும். இத்தகைய அச்சம் தவிர்க்கப்படுகின்ற வழியிலே நாம் பயணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.